கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களுக்கும் இரண்டு விதமான அணுகுமுறைகளை வைத்திருக்கிறான். எதிர்ப்பதத்தை கொண்டதாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கிறது. உதாரணத்திற்கு பார்க்கின்ற பொழுது, இரவிற்கு மாற்றாக பகல் இரவு என்கிற அடிப்படையில், காலை மாலை என்கிற அடிப்படையில் நாணயத்திற்கு இரு பக்கம் இருப்பதை போல எல்லா விஷயங்களிலேயும் சரி என்றும் தவறு என்றும் முன்பு என்றும் பின்பு என்றும் எல்லா இடத்திலேயும் இரண்டு விதமான அணுகுமுறைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய படைப்பினங்களில் ஆக்கியிருக்கிறான். அந்த வரிசையில் எல்லா மனிதர்களிடத்திலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுடைய வாழ்வை இரகசிய வாழ்வு, பகிரங்க வாழ்வு என்று இரண்டு விதமாக பிரித்து வைத்திருக்கிறான். மக்கள் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய சொல், செயல், நடைமுறை ஒரு விதமாக இருக்கும். இது பகிரங்கமான ஒரு வாழ்வு. யாரும் பார்க்காத நேரத்தில் ஒரு மனிதனுடைய சொல், செயல், நடத்தை என்பது இன்னொரு விதமாக இருக்கும். இது இரகசிய வாழ்வு. நாம் இதை பற்றி ஏன் இங்கே சிந்திக்கிறோம், பேசுகிறோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் அவன் உண்மையிலேயே நல்லவனா கெட்டவனா, அல்லது சொர்க்கத்திற்கு தகுதியானவனா அல்லது நரகவாசியா, நாம் நம்மை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்பதை ஒரு மனிதருடைய இரகசிய வாழ்வுதான் முடிவு செய்கிறதே தவிர வெளிரங்க வாழ்க்கை கிடையாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒருத்தர் வெளியிருந்து பார்க்கின்ற பொழுது அழகாக பெரிய தாடி வைத்திருக்கிறார், பெரிய தலப்பாகை கட்டியிருக்கிறார், பார்க்கும் பொழுதெல்லாம் தஸ்பீகை உருட்டி கொண்டிருக்கிறார், பேசும் பொழுதெல்லாம் பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா லா இலாஹ இல்லல்லாஹ் தஸ்பீஹாக சொல்லுகிறார். இது வெளிரங்க அமல்னு சொன்னால் இதை வைத்து மட்டுமே அவர் நல்லவர் என்பதற்கு நாம் எந்த ஒரு சான்றையும் சொல்லிவிட முடியாது. மாறாக இரகசிய வாழ்வு சரியானதாக இருந்தால்தான் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்வில் வெற்றி அடைய முடியும் என்பதை இஸ்லாம் நமக்கு உபதேசமாக சொல்லி காட்டுகிறது. ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு மனிதர் குறித்து விசாரிப்பார்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியுமா என்று ஒரு மனிதர் குறித்து விசாரிக்கின்ற பொழுது அங்கிருந்து சஹாபாக்களில் ஒருவர் சொல்வார், யா அமீரல் முஃமினீன், அவர் மிகச் சரியானவர், அவருடைய விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் நல்லவர், சீதேவி என்று சொல்லுகின்ற பொழுது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்பார்கள், எதை வைத்து நீங்கள் சொல்லுகிறீர்கள்? அவரை நீங்கள் பள்ளிவாசலில் பார்த்திருக்கிறீர்களா? ஆமாம். நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் இபாதத் செய்திருக்கிறாரா? ஆமாம். இது மட்டுமே ஒருவர் சரி என்பதற்கான அடையாளம் இல்லை என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்பார்கள், அவரோடு நீங்கள் பிரயாணம் செய்திருக்கிறீர்களா? இல்லைன்னு சொல்லுவார். அவரோடு நீங்கள் கொடுக்கல் வாங்கல் வைத்திருக்கிறீர்களா? இல்லைன்னு சொல்வார். இது இரண்டையும் நீங்கள் செய்து பாருங்கள், ஒரு மனிதனுடைய உண்மையான சுயரூபம் வெளியே வரும்னு சொல்லுவார். பிரயாணத்தில் நாம் என்னதான் நம்மை மறைத்து வைத்து கொண்டாலும் கூட நம்முடைய அசலான குணம் என்பது பயணத்தில் வெளிப்பட்டுவிடும். பிரயாணம் ஏராளமான சிக்கலையும் சிரமங்களையும் உள்ளடக்கியது. பிரயாணத்தில் என்னதான் சொகுசான ஒரு வசதிகள் வந்தாலும் கூட அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸஃபரு பித்அத்தும் மினன் நார், பிரயாணம் என்பது நரகத்தினுடைய ஒரு பகுதி, அதில் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும். அந்த மாதிரியான நேரத்தில் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்பதை வைத்துத்தான் அவன் சரியானவனா தவறானவனா என்பதை முடிவு செய்ய முடியும். அதே நேரத்தில் காசு பணங்கள், வரவு செலவு புழங்கக்கூடிய இடத்தில் ஒரு மனிதன் நீதமாக நடந்து கொண்டான்னு சொன்னால் அவன் சரியானவன் என்பதற்கு அது சான்றாக இருக்கிறது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன விஷயத்தை ஹதீசுகளில் நாம் பார்க்கிறோம். எனவே நாம் வெளிரங்கத்தில் நம்முடைய செயல்பாடுகளுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல் நம்முடைய இரகசிய வாழ்க்கையில் பேணுதலோடு நடந்து கொள்ள வேண்டும். யாரும் பார்க்காத ஒரு இடத்திலே தவறுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்ற பொழுது ஒரு மனிதன் பரிசுத்தமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டால் அவன்தான் சீதேவி, அவன்தான் இறைநேசன், அவன்தான் இறைவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட மனிதன் என்று சொல்வதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை. முன்னால் பார்க்கின்ற பொழுது புகழ்வார்கள், பேசுவார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் அந்த மனிதன் அங்கிருந்து நகர்ந்து சென்று அவனுடைய இரகசிய வாழ்க்கைக்குள்ளால் வருகின்ற பொழுது அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட எண்ணங்களும் வெளிப்படும். அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் தனிமையில் இருக்கின்ற பொழுது வெளிப்படும். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரகசிய வாழ்வை நீங்கள் பேணுதலாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலரை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் பழகுவதற்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப சீதேவியான மனிதரை போல் தெரிவார். ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடந்து அவர்களோடு நாம் நெருக்கம் பாராட்டுகின்ற பொழுதுதான்
அவருடைய மனதில் இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை, வஞ்சகம் எல்லாவற்றையும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், உங்களுடைய உருவத்தையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ் ஒருபோதும் பார்ப்பது கிடையாது. வலாக்கி என்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும், உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய அமல்களையும் தான் அல்லாஹ் கவனிக்கிறான். எனவே மனதை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். மனம் என்பது ரகசிய வாழ்க்கையை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய அமல்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எதிர்வரக்கூடிய ரமலானும் கூட நம்முடைய ரகசிய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அமலை கொண்டிருக்கிறது. நாம் வீட்டிற்குள்ளே செல்லுகிறோம், கதவை தாளிட்டுக் கொள்ளுகிறோம், உள்ளே அமர்ந்து கொண்டு நாம் என்னதான் சாப்பிட்டாலும் சரி, என்னதான் குடித்து கொண்டாலும் சரி, வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு எதுவும் தெரிந்துவிடப் போவதில்லை. அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற ஒரே காரணத்திற்காக யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நாம் உண்ணாமல் இருக்க போகிறோம், யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நாம் குடிக்காமல் இருக்க போகிறோம். அந்த அமலை நாம் அல்லாஹிற்காக வேண்டி செய்கிறோம். நம்முடைய ரகசிய வாழ்க்கையை இறைவனுக்காக வேண்டி நாம் சரி செய்து கொள்ளக்கூடிய அமல்தான் நோன்பினுடைய ஒரு அமல். இந்த அமலும் இந்த செயல்பாடும் வாழ்க்கையின் எல்லா இடத்திலேயும் இருக்க வேண்டும். யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் தவறான பேச்சுக்களோ தவறான எண்ணங்களோ ரகசியத்திலேயும் பகிரங்க வாழ்க்கையிலேயும் வந்துவிடக்கூடாது என்கிற அற்புதமான படிப்பினை தான் நோன்பின் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். நோன்புக்கு இருக்கக்கூடிய பெரிய கூலி நம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். அல்லாஹ் சொல்றான், நோன்பிற்கு நானே கூலியாகிறேன். என்ன காரணம்? ஒரு மனிதன் ரகசியமாக யாரும் பார்க்காமல் இருக்கின்ற பொழுதும் கூட அல்லாஹுக்காக நோன்பு இருக்கிறான். யாரும் பார்க்காமல் இருக்கும் பொழுது கூட இறைவனுக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறான். அவனுடைய ரகசிய வாழ்வு பரிசுத்தமாக இருப்பதன் காரணமாகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அவனுடைய அமலுக்கு நோன்பிற்கு இவ்வளவு பெரிய கூலியை கொடுக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதன் வெளிரங்கத்தில் எவ்வளவு அலங்காரமாக, அழகாக, கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அதே அளவிற்கு தன்னுடைய ரகசியத்தையும் அவன் பேணுதலோடு அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்கு பயந்த நிலையில் ஒரு மனிதனின் ரகசிய வாழ்வு அமைந்து விட்டதுன்னு சொல்லி சொன்னால் அவனுடைய வெளிரங்கத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா முழுமையாகவே கண்ணியப்படுத்துகிறான். எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வாழும் காலங்களில் நம்முடைய சொல்லால் செயலால் பிறருக்கு எந்த விதத்திலேயும் இடையூறு தந்துவிடாமல் வாழ்ந்து மரணிக்கிற நல்லதொரு தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்த நல்ல ஒரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.